சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். இரு குடும்பங்கள், இரு பிரச்சனைகள். ஆனா பிரச்சனைகள் குடும்பத்துல இல்ல. ஒரு குடும்பத்துல ஒரு தாய்க்கு தன் மகனுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு வித்தியாசமான நோய் பற்றி கவலை. இன்னொரு குடும்பத்துல ஒரு கணவனுக்கு தன் மனைவிக்கு ஏற்பட்டிருக்கிற பேர் தெரியாத ஒரு நோய் பத்தி கவலை. இந்த ரெண்டு குடும்பத்துடைய பிரச்சனைகள், கவலைகள் நம்மளால போக்க முடியுமா? பார்ப்போம். என் பேர் அபிராமி. நான் சேலத்துல இருந்து வரேன். இந்த நிகழ்ச்சிக்கு யார் வற்புறுத்தலும் இல்லாம எங்க குடும்பத்தோட வந்திருக்கோம். நான் பேசுறது எல்லாம் நிஜம். அபிராமி, உங்க பையன் தான் மகேஷ். ஆமாங்க மேடம். 5 வயசாகுது. உங்க திருமணம் எப்போ நடந்தது? மார்ச் 8, 2008. 2008 கல்யாணம் ஆச்சு. ஆமாங்க மேடம். மகேஷ்க்கு முன்னாடி பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு 7 வயசு ஆகுது. மகேஷ்க்கு அப்புறம் 1.5 வயசு ஆகுது. ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஒரு பெண் குழந்தை இருக்கு. அவங்க 2 பேரும் நார்மலா இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. மகேஷால நடக்க முடியுதா? நடக்க முடியாது. பேச மாட்டான். பிறந்ததுல இருந்து இப்படி இருக்கானா? ஆமாங்க மேடம். டாக்டர்ஸ் பார்த்துட்டீங்களா? பார்த்தோங்க மேடம். என்ன சொல்றாங்க? பிசியோதெரப்பி தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இவன் அது கொடுத்தாலும் காதை பிச்சுக்கிறான். எதுவுமே சாப்பிட்றதில்ல. பெட்ல போட்டாலும் படுக்கிறதில்ல. உந்தி உந்தி கீழே இறங்கி வரான். கீழே தரையில போட்டாலும் தலையை முட்டிக்கிறான். எல்லா மெட்ராஸ்ல பார்த்தோம், பாண்டிச்சேரியில பார்த்தோம், பெங்களூர் நிமென்ஸ்ல பார்த்தோம். நிமென்ஸ்ல என்ன சொன்னாங்க? டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க மேடம். தலை இங்கே எல்லாம் எடுத்தாங்க. ரிப்போர்ட்லாம் எதுவும் தெரில. கம்ப்யூட்டர்லேயே இருக்கும். நீங்கள் டாக்டர் மட்டும் நாங்கள் அவருக்கு அனுப்பிடுவோம். உங்கள் பேர் சொன்னீங்கன்னா தம்பிக்கு என்ன பிரச்சனைன்னு அதில் பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னா. சரி, டாக்டர் போய் பார்த்தீங்களா? பார்க்கலங்க மேடம். போகும்போதெல்லாம் காமிக்கவே இல்லை. அவர் வரல, லீவு அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்க, எம்ஆர்ஐ எடுத்திருப்பாங்க. எடுத்தாங்க. அந்த எம்ஆர்ஐ எடுக்கும்போது நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம் எங்கே இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கேன்ல, அந்த எம்ஆர்ஐல ஸ்கேன்ல தான் தெரியும். டாக்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் போயிடும். ஏன்னா ஸ்கேன் ரிப்போர்ட் டாக்டர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்கு, அந்த ஸ்கேன் எடுக்கும்போது மூளையில் எங்கே என்ன பிரச்சனை இருக்கு அது எல்லாமே பார்த்து சொல்லுவாங்க. அப்போ நீங்க ஏன் டாக்டர் போய் பார்க்கல? யார் நியூரோலாஜிஸ்ட்? யாரு நிம்ஹான்ஸ்ல? தெரியலைங்க மேடம். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. யாருன்னு கேட்டால் நாங்கள் வருஷ பிரகாரம் தான் கூப்பிடுவோம். இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. போய் டோக்கன் போட்டு பார்த்தா டாக்டர் இல்லைன்றவங்க கிட்ட போன பார்த்து இது வரைக்கும் நிமென்ஸில் போய் டாக்டரே பார்க்கலாம். அந்த டெஸ்ட் எடுத்ததோட சரி தலையை இல்லை. இப்போ டாக்டர் சொல்லி தான் ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. குழந்தைகிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு டாக்டர் சொல்லி இல்லை. ட்ரைனிங்ல இருக்க பசங்க இந்த குழந்தை இப்படி உட்கார வச்சு பார்த்துட்டு அவங்களா ஒரு சீட் எழுதி கொடுத்து எடுக்க சொன்னாங்க. ஆராய்ச்சி பண்றதுக்கு குழந்தை இல்லையே. குழந்தைக்கு பிரச்சனை என்ன இருக்கு அதை பார்க்கறதுக்கு நேரடியா பார்க்கல. சரி, உங்க அண்ணன் கூட வந்திருக்காரு. வந்திருக்காருங்க மேடம். ராஜா, வணக்கம். ராஜா, நிம்ஹன்ஸ் வரைக்கும் போனீங்க. ஜூனியர் டாக்டர்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. மெயின் டாக்டர்ஸ் ஏன் பார்க்கல? அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க மேடம். அங்கேயே ஒரு மந்த் தங்கி இருந்து பார்த்தோம். டெய்லியும் அங்க இருந்து வருவாங்க, டாக்டர் வருவாங்க, பெரிய டாக்டர் வருவாங்க, இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு வருவாங்கன்னு டாக்டர் கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. மீதி ஜூனியர்ஸ் தான் பார்க்குறாங்க. இது எல்லாம் எடுத்தாச்சு. அந்த பிரெயினுக்கு போகிற பிளட்டு சர்க்குலேஷன் ஆகாதனால இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான். இப்போ நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம் எங்கேயோ இருக்கு. பட் அதுக்கப்புறம் சென்னை வேற டாக்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு சொல்றாங்க. இதுக்கு எப்படி சரிப்படுத்த முடியும் கேட்டீங்களா? இல்லை, கேட்டாங்க. சரிங்க, அதுல காமிச்சோம். அது எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க நமக்கு சொல்றது அவங்களுக்கு புரியுது. எதுவும் பண்ண முடியாது, இது இப்படிதான், வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இல்ல பண்ண முடியாதுன்னா எல்லாத்துக்கும் இது சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து இப்படி இருக்கு. ஆமா, அவனை தனியா விட முடியாது. அவனை தனியா விட முடியாதுன்னு அவங்க மீதி 2 பசங்க. பெரிய பொண்ணு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்குது. சரி, ஸ்கூல் போயிடும். சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு இவனை பார்த்துக்கணும். கையை தனியாக எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கும்போது கட்டி போட்டால் தான் கம்மல் படுத்திருப்போம். ஏன்? காதை பிடிங்கோங்க மேடம். இல்லைன்னா தனியாக இருக்கவே மாட்டான். அப்படி தனியாக நம்ம இருக்கணும், நமக்கு ஏதோ ஒரு வேலைன்னா அதுக்கு 2 கையும் சேர்த்து நான் கட்டி போட்டுருவோம்.
ஒரு 2 கையும் கட்டி போட்டாக்கா அவன் அழுறது இல்ல? ஆஹா. அழமாட்டானா? அழுவான் கொஞ்ச நேரம், அப்புறம் அப்படியே அமைதியாக படுத்திருப்பான், அப்புறம் அழுவான், அமைதியாக படுத்திருப்பான். ஆனால் கையை கட்டி போடாத படுக்க வைக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் தூங்குறான்? தூங்குறதே இல்லை பகலில். நைட்டில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான். நைட்ல 5 மணி நேரம் மட்டும் தான் தூங்குறான். ஆமாம். சாப்பாடு எதுவும் இல்லை, அப்புறம் பால் மட்டும்தான். வேற எதுவுமே சாப்பிட்றது இல்ல? ஆஹா. சாப்பாடும் ஊட்டி ஊட்டி பார்த்தா துப்பிக்கிட்டே இருக்கும். அதுக்கு உண்டான டானிக்லாம் கொடுத்தாங்க, அதுவும் ஊற்றுனா சாப்பிடவே மாட்டேன். சின்ன வயசுல இருந்து அப்படி? இல்லை, இப்போ இடைப்பட்டனால தான் சாப்பிடாம இருக்கிறோம். இப்போல்லாம் ஒரு இட்லி அரை இட்லி சாப்பிட்டுட்டுனா இப்போ அது கூட எதுவுமே கிடையாது. பேர் சொல்லி கூப்பிட்டா ரியாக்ட் பண்றான். மகேஷ். மகேஷ், கை கொடு மேடம்க்கு. ஹாய் மகேஷ். இதுவும் வச்சுக்கோ. அம்மா கை கொடு. வயிற்று மேலே கை வை. வயிற்று மேலே. கண்ணு எங்க மேடம்கிட்ட காட்டு. கண்ணு 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 எங்க? கண்ணு மகேஷ் கண்ணு எங்க? கண்ணு இங்க பாரு, இங்க கண்ணு இங்க. அப்படி காட்டுவோம். இது நம்ம சொல்றதே புரியும். காலை நீட்டுனா நீட்டுவான். இப்போ கால்ல சுத்தமா தெம்பு இல்ல? இல்ல பிசியோதெரபி ஏதாவது பண்ண சொல்லியிருக்காங்க காலுக்கு? பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஷூ ஒன்று சொல்லியிருந்தாங்க, அதை வாங்கி போட்டு ஷூ போட்டு நிற்க வைக்கிறேன். அதுக்கு வண்டி ஒன்று நாங்களே வாங்கினோம். அதில் நிற்க வச்சு அந்த தலையை டம்மு டம்மு டம்முன்னு இடிச்சுக்கிறோம். பட் இப்போ கால் வந்து ஏன்னா நடக்கிறதுல அதனால தான் கால் மசில் ஃபுல்லாகவே வீக்காக இருக்கு அவனுக்கு. ஏன்னா எவ்வளோ நாளாக நடக்கிறது இல்லை? பிறந்ததுலேருந்தே இப்படிதான். முயற்சி கூட பண்ணல? பண்ணிட்டு தாங்க மேடம் இருக்கோம். இல்லை அவன் முயற்சி பண்ணல, நடக்கணும் நிற்கணும். பெட்டில் ஏதோ போட்டால் உந்தி உந்தி கீழே இறங்கி தான் அதுதான் பண்ணுவான். கீழே போட்டோம்னா உந்தி உந்தி நான் வந்து பின்னாடி உடம்ப தூக்கி போட்டு நவருவான். 10 நிமிஷம் அப்படி நவருவான். அப்புறம் கம்முன்னு இருந்தால் மண்டு மண்டுன்னு இடிச்சுக்குவான். உங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு? வண்டியில் இருக்கார், போர் வண்டியில். போர் வண்டியில் இருக்காரு. உங்கள் பெரிய பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. இல்லை இவகிட்ட நல்லா பேசலாம். நல்லா பார்த்துக்குவானா? பார்த்துக்குவோம். ஸ்கூல் போயிட்டு அந்த ஹோம்ஒர்க் எழுதுற நேரம் போக தம்பி மகேஷ் இது புரியாது அப்படின்னு சொல்லி விளையாடணும். ஒரு நரம்புல ப்ராப்ளம் இருக்கு, அது மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் மூளைக்கு போகலை. ஆனால் அதை எப்படி ஒரு வேளை சர்ஜரி தேவைப்படுதா இல்லை என்ன படுதுன்னு யாருமே சொல்லலை இது வரைக்கும் யாரும் சொல்லலை மேடம். பிசியோதெரபி மட்டும் பண்ணிட்டே இருங்கன்னு மட்டும் சொல்றாங்க. பிசியோதெரபி வந்து கை காலுக்கு தான் இருக்கும். அதுதான் பிசியோதெரபி வந்து அந்த கை காலுக்கு தெம்பு இருக்கணும். அது மட்டும்தான் டாக்டர் சொல்றாங்க. அதுதான் இருக்கு. மற்றபடி இது பண்ணலாம், ஆப்ரேஷன் பண்ணலாம், அந்த குழந்தைக்கு இந்த டேப்லெட் அது இது தூங்குற மாதிரி ஏதாவது ஒன்று யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கொடுத்தது கிடையாது. உங்க தங்கச்சி கூட வந்திருக்காங்க. உங்க பேருமா? பிரபாவதி. பிரபாவதி. மகேஷ் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு தெரியும். இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு டாக்டர் கிட்ட தீர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல? அவன் கன்சீவ் ஆனதுக்குள்ள இருந்தே நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அப்பெல்லாம் நார்மலாக இருக்குன்னு தாங்க சொன்னாங்க. டெலிவரி அப்போ குழந்தை கத்துலைங்க மேம். டெலிவரி அப்போ 1 மாசம் ஐசியூ வார்டில் தாங்க மேம் வச்சிருந்தோம். குழந்தை கத்துலன்னா நார்மல் டெலிவரியா உங்களுக்கு? நார்மல் டெலிவரி தாங்க. 3 குழந்தைங்க நார்மல் டெலிவரி? 3 குழந்தைங்க நார்மல் தாங்க மேம். என்ஐசி வார்டில் 1 மாசம் வச்சிருந்தாங்க, அப்புறம் தான் கத்துனுச்சுங்க மேம். அதுக்கப்புறம் ஆனால் இப்படிலாம் இருக்குன்னு ஆரம்பத்தில் சொல்லலைங்க மேம். ஃபிசியோதெரப்பி தான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அவனுக்கு ஷூவு, காலுக்கு நடக்க முடியாததுக்கு ஷூவு சேரு எல்லாம் வாங்கி நாங்களே எங்கள் வீட்டில் எங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டு தாங்க மேம் இருக்கோம். நார்மல் டெலிவரி சொல்றீங்க, டெலிவரி பண்ணும்போது ஃபார்சப் வச்சுட்டு குழந்தை தலைவலியில எடுத்தாங்களா? இல்லை, தானா வந்தது. அந்த ஃபார்சப்ஸ் யூஸ் பண்ணாங்க இல்லை அந்த மாதிரி எதுவுமே நடக்கல? ஸோ டெலிவரி நார்மலாக இருந்தது உங்களுக்கு? டெலிவரி குழந்தை தலை வெளியே வரும்போது நர்ஸுங்க யாரும் கூட இல்லை. பக்கத்தில் ஒரு குழந்தை வந்து தொப்புள் கொடி சுற்றி இறந்ததுனால அங்கே போயிட்டாங்க. ட்ரைனிங் நர்ஸ் பொண்ணு தான் இருக்குது. குழந்தை வருது, அதோட தான் எனக்கு தெரியும். எந்த ஹாஸ்பிட்டல்? சேலம். ரெகுலர் செக்கப்புக்கு அங்கே போய் மந்த்லி டெஸ்ட் எல்லாம் எடுத்து குழந்தை நார்மலாக இருக்குது. 20 நாள் இருக்குது டைமு டெலிவரிக்கு. பனிக்கூடத்தில் தண்ணி இல்லாதனால உங்களுக்கு இன்றைக்கே டெலிவரிக்கு இன்ஜெக்ஷன் போட்டு குழந்தை இது பண்ணணும், இல்லைன்னா குழந்தைக்கு இதாகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே அட்மிட் ஆக்கிட்டேன். செக்கப்புக்கு போனேன். இந்த மாதிரி சொல்லவும் உடனே அட்மிட் ஆகிட்டேன். எங்கேயோ ஒரு சின்ன தவறு அதுதான் நடந்திருக்கு கண்டிப்பாக. உங்க மாமனார் வந்திருக்கு. ஐயா வணக்கங்க. ஐயா அந்த ஹாஸ்பிட்டல் சொல்லும்போது பெரிய ஹாஸ்பிட்டல் தான் சேலம்ல? ஆமாங்க, பெரிய 3 டெலிவரி அங்கே தான் நடந்திருக்கு? இல்லை, இது மட்டும் தான். செகண்டும் மீதிலாம் ஜிஹெச்ல எல்லாமே நடந்தது. ஓகே. 3வது குழந்தை ஜிஹெச்ல நார்மல் தான். அந்த குழந்தை நல்லா இருக்கு.
பிறக்கும்போது டாக்டர் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு குழந்தை அழவே இல்லைங்கிறீங்க, 20 நாள் கழிச்சு தான் குழந்தை அழுது. ஆமாங்க மேடம். ஸோ அது ரொம்ப விசித்திரமாகவே இருக்கு. ஆமாங்க. அப்போ நீங்க யாருமே டாக்டர் கிட்ட கேட்கலையா குழந்தை ஏன் அழவே இல்லை வரும்போது? கேட்குற அளவுக்கு இல்லைங்க, நம்ம அந்த அளவுக்கு போகல. 40 நாள் இருந்ததுங்க மேடம் இன்குபேட்டர்ல பிறந்ததுல இருந்து. இல்லைங்க, ஏன்னா இன்குபேட்டர்ல வைக்கும்போது ஏதாவது ப்ரீமேச்சூர் கிடையாது. கேட்டா பனிக்கூட தண்ணி குடிச்சதுனால அப்படி இருக்கும், அது வச்சிருந்தா சரியா போயிடும்னு சொன்னாங்க. அப்படின்னு அந்த ரீசன் தான் சொன்னாங்க. நான் பெட்ல இருந்தேன், குழந்தை அது பனிக்கூட தண்ணி குடிச்சதுனால தான் அழுவல, அதெல்லாம் கோலக்கெல்லாம் எடுத்தா சரியாயிடும், அது குழந்தைங்க வரல வச்சு பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் 40 நாள் இன்குபேட்டர்ல வச்சதுக்கு அப்புறமும் ஒன்றும் சொல்லலை? அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லல. இப்படி உயிரை மட்டும் காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. பின்னாடி இந்த குழந்தைக்கு இந்த தொந்தரவு வரும், இப்படி இருப்பான், இது வரைக்கும் எதுவுமே அவங்களும் சொல்லவே இல்லை. இந்த பிரச்சனைகள் நிறைய குழந்தைகிட்ட பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஏதோ ஒரு டாக்டர் பார்த்துட்டு இதுக்கு மருந்து இருக்குது, இது சரிப்படுத்த முடியும், அது கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா என் குழந்தை இப்படி நம்ம விட முடியாது இல்லைங்க. அதுக்கு தாங்க மேடம் திட்டு. இல்லை, கண்டிப்பாக இதுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிக்கணும். ஏன்னா எங்கே தப்பு நடந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் பார்த்தா தான் அவர் இது சொல்ல முடியும் எங்கே தப்பு நடந்திருக்கு. உங்களுடைய டெலிவரி டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு டெலிவரிக்கான ஒரு கம்ப்ளீட் சம்மரி கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வரும்போது ஒரு சம்மரி கொடுப்பாங்க. டெலிவரி இருந்தாலும் டெலிவரியில் நார்மல் டெலிவரி, சைல்டு பார்ன் ஹெல்தி, அப்படி எல்லாமே சம்மரி கொடுப்பாங்க. அதே மாதிரி 40 நாள் குழந்தை இன்க்யூபேட்டரில் இருந்திருக்கு. 40 நாள் இன்க்யூபேட்டரில் இருக்கிறதுனால, ஏன்னா ப்ரீமேச்சூர் பேபி கிடையாது, முன்னாடி டைமுக்கு முன்னாடி பிறந்ததா? ஆமாங்க மேடம், 20 நாள். 20 நாள் தானே, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 20 நாள் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் அந்த குழந்தை 40 நாள் இன்க்யூபேட்டர்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் குழந்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ஒரு டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் சொல்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து மிக சிறந்த ஹாஸ்பிட்டல் அந்த சேலத்தில். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அங்கிருந்து ஒரு டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுப்பாங்க. அந்த குழந்தை எதுக்காக 40 நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தது, எப்படி எந்த நிலைமையில அந்த குழந்தை டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே அந்த சம்மரியில் இருக்குமே. அது யாருமே பார்க்கல. அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் நிம்ஹான்ஸில் இருக்கட்டும் இல்லை பாண்டிச்சேரியில் இருக்கட்டும் வேறு டாக்டர்ஸ் பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்ஸ் கொடுக்கல, யாரும் கேட்கலைங்க மேடம். குவைட் சர்ப்ரைசிங், யாரும் கேட்கலைங்கிறீங்க. அதுவும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா எப்போவுமே 6 மாதத்துலேருந்து அவன் இப்படி தான் இருக்கான், அப்போலேருந்து அவனுக்கு ஏதாவது சரி செய்யணும்னா நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டே இருக்கீங்க. ஆமாங்க மேடம். ஆனால் அப்போ கூட யாருமே இது கேட்கலன்னா அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன நோய் இருந்தாலும் இதுக்கு ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்குது கொஞ்சம் அது எடுத்துகிட்டு வாங்க, அதுவும் வேற டாக்டர் கிட்ட போகும்போது. ஸோ நிம்ஹான்ஸில் மட்டும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல? பண்ணலைங்க மேடம். தன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னாலும், ஒரு சின்ன கீறல் வந்தாலும், கீழே விழுந்து அடிபட்டாலும் முதல்ல வலிக்குது ஒரு தாய்க்கு தான். கடந்த 5 வருஷமாக இப்படி ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எந்த ஆஸ்பத்திரிலையும் ஒரு சம்மரி கேட்கல, இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்குது அதுவும் பார்க்கல, மறுபடியும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண சொல்லலை. கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு இது சரி பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னோட பேர் மணி, நான் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் என்னோட ஃபேமிலியோடு நான் வந்திருக்கேன். நான் பேசுகிறதெல்லாம் நிஜம். புவனேஸ்வரி, உங்கள் கூட உங்கள் கணவர் மணி நீங்கள் வந்திருக்கீங்க. அண்ட் புவனேஸ்வரியுடைய தாய். அம்மா வணக்கம். மணி, முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், கல்யாணம் எப்போ ஆச்சு? 2004 மேடம். 2004. சரி, நார்மலாக தான் இருந்தாங்க? நார்மலாக தான் இருந்தாங்க. எப்போ ஆரம்பிச்சது புவனேஸ்வரி இந்த ப்ராப்ளம்? 2014 மேடம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன ப்ராப்ளம் ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட்டு லைட்டாக ரைட் சைடில் கீழே முட்டியாண்ட அப்படி நடக்கும்போது ஸ்லிப் ஆகும் மேடம். ரைட் சைடு கால் மட்டும். ஓகே, கட்டை விரல் மட்டும். கட்டை வரல இல்லை மேடம், இந்த காலை இப்படி வைக்கும்போது இப்படி பரட்டி போயிடும். பரட்டி விடும். டைம் விழுந்துருக்குறேன், கீழே விழுந்துருக்குறேன். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இந்த முட்டி இப்படி முட்டி வளைஞ்சு விழுந்துற மாதிரி இப்படி அப்படியே உள்ள இழுக்கிற மாதிரி அப்படியே விழுந்துக்கிறேன், கவுந்து விழுந்துக்கிறேன் நிறைய டைம். ரைட் லெக் மட்டும் தான் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ரைட் சைடு ஒரு 6 மாசத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கு மேடம். சரி. அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு இது ஆரம்பிச்சு, இந்த கால் லெஃப்ட் சைடுல ஆரம்பிச்சு. லெஃப்ட் சைடுல சேம் அதே மாதிரி ஆரம்பிச்சு. ரைட் சைடுல அந்த ப்ராப்ளம் வரும்போது டாக்டர் பாத்தீங்களா? பார்த்தோம். என்ன சொன்னாரு? அதாவது ட்ரீட்மெண்ட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க மேடம், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இது ஏதோ பிசியோதெரப்பி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணின்னு பாருங்க, இது சரியாகும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் காட்டினது மேடம். சரிங்க. அங்கே தான் ஒரு 6 மாதம் காட்டினா அவங்களும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க,
எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் ஆர்த்தோ பிரச்சனை இல்லை அந்த சம்மந்தப்பட்டது அளவு எல்லாமே கிளியர் பண்ணி எடுத்தாங்க. பார்த்துனே வந்தாங்க. 6 மாதம் அப்புறமா ஆச்சு. அதுக்கு ஆர்த்தோவில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, ஆர்த்தோ இது பிரச்சனை கிடையாது, நரம்பு டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதுக்கு நரம்பியலுக்கு எழுதி கொடுத்தாங்க. அங்கே போய் பார்த்ததுல என்ன சொன்னாங்க, நரம்பு தான் பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேட்டு கொடுத்தாங்க. அந்த டேட்டில் வந்து ஏதோ நரம்பு டெஸ்ட் மாதிரி எடுக்கணும், நீங்கள் அதுக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே என்னாச்சு, எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்தேன். அம்மா வீட்டில் வந்து சும்மா அங்கேயே டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு இருக்கிறாங்க, எதுவும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு இங்கே தாமரத்தில் நரம்பு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சரி. அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். அவர் என்னன்னாரு, ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, ஃபர்ஸ்ட்லேயே வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு கிளியர் பண்ணியிருக்கலாம், இவ்வளோ நாள் சும்மா டெஸ்ட்டே எடுத்துக்கிறாங்க, எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்கான, இது அதிகமாக இருக்க அதிகமாகினே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு 6 மாதம் போனோடனே ஒரு 1500 ரூபாய்க்கு டேப்லெட்டு அது இது இன்ஜெக்ஷன் அப்படி எழுதி கொடுத்தாருங்க. போட்டுனே வந்து அதுக்கப்புறம் கையில் நடுக்க ஆரம்பிச்சிச்சு, அந்த டேப்லெட் போட போட நடுங்கிறது ஆரம்பிச்சுது. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் டேப்லெட் போட்டால் ரொம்ப நடுக்கமாக இருக்குது, கை ஏதாவது பிடிச்சோம்னா நடுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி பவர் உங்களுக்கு டோஸ் அதிகமாக இருக்குது, ஒத்துக்கல போல, சரி கம்மி பண்ணி போன்ட்டு அப்படியே டேப்லெட் அப்படியே கம்மி பண்ணிக்கினே வந்தாருங்க. கடைசி என்ன பண்ணாங்க, ஒரு 10 நாள் டேப்லெட்டே போடாதீங்க, எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். 10 நாள் நான் டேப்லெட் போடாத விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே உட்காந்து ஓரளவுக்கு பிடிச்சி எழுந்துருவேன். ஆனால் டேப்லெட் நிறுத்தின பிறகு என்ன ஆச்சுன்னா கீழே உட்காந்து ஏந்திருக்க முடியல, இடுப்பு நிமிரல, ஏந்திருக்கவே வரல, அதோடு உட்காந்து ஏந்துக்கிறது நின்றுடுச்சு. அப்புறம் இந்த கால் வச்சு அப்புறம் கை கொக்கி ப்ளவுஸ் போட்டு கொக்கி போடும்போது இந்த கை கொக்கி போட்ட வரமாட்டேங்குது. இந்த 6 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த 2 கை சேமாக ஒரே டைம் தான் வந்தது. இது ரெண்டும் ஒரு மாதம், அதாவது 6 மாதம் டிஃப்ரெண்ட்ல வந்தது. இது கை ரெண்டும் ஒரே டைம்ல தான். ஒரே டைம்ல? ஆமாம். திடீர்னு அப்படி வந்தது. கொக்கி போடும் போதே ஒரு மாதிரி கை இப்படி மடிச்சு போடுற மாதிரி வந்தது, இப்படி ஸ்ட்ரைட்டா வரல. அப்புறம் காயெல்லாம் அறியும் போது பார்த்தீங்கன்னா கை இப்படி பிடிச்சி அறியாத இப்படி ஒரு மாதிரி வளைச்சு அடிச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் என்ன பண்ணால் அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிஹெச் சென்டரில் காட்டணும். அங்கே ஒரு மாதம் 1.5 மாதம் வச்சுருந்து ஏதோ ட்ரீட்மெண்ட் எல்லா டெஸ்ட்டும் அவங்க மறுபடியும் எடுத்தாங்க. எல்லாம் எடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, நரம்பு தான் ஏதோ பாதிச்சிருக்குமான்ட்டு. நரம்பு ஏதோ பாதிச்சிருக்கு, ஆனால் எந்த நரம்பு பாதிச்சிருக்கு கரெக்டாக கண்டுபிடிக்கல. இந்த ஏஜில் வந்திருக்க கூடாது, ஆனால் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்குது. இது வந்து எல்லாருக்கும் இப்போ வர்றது பிரச்சனை கிடையாது, உனக்கு வந்துருக்குது. இந்த லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆனால் உனக்கு வந்துருக்கு, எதனால உனக்கு இது ஆரம்பிச்சதுன்றது எங்களுக்கு புரியல, அதனால இவ்வளோ டெஸ்ட் எடுக்கிறோம். நிமான்ஸ் கூட அனுப்புனாங்க, நரம்பு சதையும் எடுத்து பெங்களூர் டெஸ்ட் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு டெஸ்ட் வந்து நரம்பு தான் பாதிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிஹெச்ல 2 மாசம் தங்கி பார்த்துட்டு நீங்க கண்டினியூவா மருந்து சாப்பிட்டு வாங்க. இது ஒரு 8 மாசம் சாப்பிட்டோம். இருக்க பார்த்தா டேப்லெட் சாப்பிடவே அதிகமாக தான் தெரியற மாதிரி இது. எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் அதில் தெரியல. 8 மாசம் இப்போ அந்த டேப்லெட் சாப்பிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போதான் 1 மாசமா நிறுத்திட்டேன். சரி சாப்பிட அதிகமாக தான் தெரியற மாதிரி, இது ஒன்றும் அதால இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்றதுனால நிறுத்திட்டேன். மணி, உங்களுக்கு கஷ்டமால நீங்க வேலைக்கு போறீங்க, வேலையும் பார்க்கணும், வீட்டில் 2 குழந்தைங்க, ஸ்கூலுக்கு பசங்க நம்ம வந்து 8:30 பஸ் வந்துடும், அவங்கள ரெடி பண்ணி சாப்பாடுலாம் செஞ்சு அதுக்குள்ள என்ன குளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு அவங்களை குளிக்க வச்சுட்டு தான் வேலைக்கு. அவர் ஆஃபீஸில் போனாலும் டைம் கரெக்டாக வர மாட்டேறீங்க. நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மனைவி பார்க்கணும். அவர் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் யார் உங்களை பார்த்துக்கிறாங்க? அம்மா வருவாங்க, 10 நாள் இருப்பாங்க, யாராவது மாறி மச்சனா வருவார், அது கொஞ்சம் பார்த்துக்கு போவார். அப்படி மாறி யாராவது வருவாங்க போவாங்க, பார்த்துன்னு போவாங்க. அப்புறம் 4 மணிக்கு பசங்க வந்துட்டாங்க, அவங்க கூட இருந்துப்போம். அதுக்கப்புறம் இவர் வந்துடுவார். அம்மா, சின்ன வயசில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜோரம் அடிபட்டிருக்கு, கீழே விழுந்து முதுகெலும்புல அடிபட்டிருக்கு? கீழே எங்கேயும் எந்த ப்ராப்ளம் இல்லை மேடம். குழந்தைலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. கல்யாணம் ஆகும் போதெல்லாம் மூளை காய்ச்சல் அப்படி ஏதாவது? ஒரு காய்ச்சலும் வரல மேடம். 4 பொம்பளை பசங்க எனக்கு. சரி. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக தான் இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருந்தது. இவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை பிறந்து 2 குழந்தைங்க. சரி. அப்போல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. அது மேடம் 3 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து மாத்திரையெல்லாம் நிறைய சாப்பிட்டு இருந்தது. என்னம்மா? குழந்தை இல்லாமல் இருந்தது 3 வருஷம், கல்யாணம் ஆகி 4 வருஷம் 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து அப்புறமா குழந்தை பிறந்தது. மாத்திரைங்களாம் நிறைய சாப்பிட்டு இருந்தது, அதனால என்ன ப்ராப்ளமாக இருக்குமான்றது கூட ஒரு டவுட் வருது. மணி, அந்த குழந்தை இல்லை, அதுக்காக மாத்திரை எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் அதனால தான் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க மணி? இல்லை, அப்படி இல்லை. ஒருவேளை இந்த குழந்தை பிறந்தது 2மே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததுனால இன்ஜெக்ஷன் ஏதாவது மாதிரி பண்ணியிருப்பாங்க சொன்னாங்க. இடுப்பில் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு, நடுமுதுல ஏதாவது மயக்கத்துக்காக பண்ணுறதுனால. அதுக்கு பேர் எபிடியூரல். அது என்னன்னா முதுகுல உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் நீங்க நினைவுலோட தான் இருப்பீங்க. ஒரு 2 குழந்தைங்க பிறக்கும்போது நினைவுல தான் இருந்தீங்களா? அதாவது உடனே தான் அது தெரியும். இந்த 4 வருஷம் 5 வருஷம் பொறுத்தல அந்த பாதிப்பு உங்களுக்கு வராது. அந்த எபிடியூரல் சொல்லும் போது, எபிடியூரல் எடுத்தாலே
இடுப்புல ஒரு வலி உங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போ மெயின் வந்து இடுப்பு தான் ப்ராப்ளமாக இருக்குது. இடுப்பு தூக்கி நிறுத்தினா கூட நிக்க முடியல, அப்படியே வளைந்துனே அப்படி நிக்க முடியல, கால் அந்த அளவுக்கு கீழே ஸ்டெடியா நிக்க மாட்டேங்குது. இல்ல கண்டிப்பாக அந்த பேக் போன்ல எங்கேயாவது உள்ள நரம்புல தான் உங்களுக்கு பிரஷர் அது ஏதாவது சொல்லிருக்காங்களா? ஸ்கேன் எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம். என்ன சொன்னாங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? கரெக்டா வந்து நரம்பு கிருமி வந்து மைனிட்டா தெரியல, நரம்பு வந்து கிருமி பாதிச்சிருக்கு. மற்றபடி இப்போ நிமான்ஸ்ல கூட அதான் சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நரம்புல கிருமி பாதிருக்கு. மற்றபடி வந்து பிபி இல்லை, சுகர் இல்லை, மற்ற உடம்புல வேற எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. உணர்வு இருக்கு, தொடர்பு எல்லாமே இருக்கு. சரி, அது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த ப்ராப்ளம் எதனால் வந்திருக்கு அது சொன்னாங்க. அதுதான் தெரியல, அதுதான் கண்டுபிடிக்க முடியலன்றதுக்காக இந்த டேப்லெட் கொடுக்குறோம், நீங்க சாப்பிட்டா வரணும். போயிட்டு பாண்டிச்சேரியில வந்து புவனேஸ்வரி, வீட்ல பசங்களுக்காக உங்களால எதுவுமே பண்ண முடியல? அவங்க ஒர்க்கே அவங்களால பண்ணிக்க முடியும். குழந்தைங்க என்ன கேட்பா, பொண்ணு கேட்பா, என்னம்மா உனக்கு எனக்கு நீ பண்ணணும், உனக்கு நான் சாப்பாடு போட்டு தரேன்னம்மான்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவா. கஷ்டமா இருக்கும் அந்த டைம். என்ன வயசு பாப்பாக்கு? பாப்பாக்கு 7. தம்பிக்கு 5 7 and 5. 2 பேரும் அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெலிவரி, உங்களுடைய பிரெக்னன்சி நார்மலா இருந்தது? இல்ல சிசேரியன் டெலிவரி, சிசேரியன், பட் ஜெனரலி அந்த கம்ப்ளீட் அந்த பிரசவ டைம் நார்மலா இருந்தது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அந்த டைம்ல எந்த பிரச்சனையும்? டேப்லெட் கூட நாங்க குழந்தை இல்லைன்னு சாப்பிட்டது வந்து நிறுத்திட்டு 2 வருஷம் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். சரி இருந்தா இருக்குது, இல்லைன்னா போதுன்ற மாதிரி நிறுத்திட்டோம் மேடம். அதுக்கப்புறம் அதுவா தன்னாலே நின்றுச்சு. இன்னும் அதுக்கப்புறம் நான் டேப்லெட் சாப்பிட்டு தான் அது நின்ன மாதிரிலாம் எதுவும் இல்லை மேடம். உங்க தம்பி வந்திருக்காரு? உங்க தம்பி வந்திருக்காரு. சங்கர், அண்ணனுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆமா. உங்க அண்ணி சொல்றாங்க நீங்களும் அடிக்கடி அவங்கள பாத்துக்கிறீங்க. ஆமா. ஆனா நீங்களும் வேலைக்கு போறீங்களா? ஆமா மேடம். அப்ப எப்படி உங்களால முடியுது? மதியானம் லஞ்ச் டைம், பிரேக் டைம் இருக்கும், அப்போ வந்து பார்த்துட்டு போவோம். அப்போ வந்து பார்த்துட்டு போவீங்க. ஆமா. ஸோ யாராவது வந்து தொடர்ந்து அவங்க உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கணும். நீங்க வேலை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவீங்க. அப்புறம் இருந்து ஃபுல்லா நைட் சமையல் எல்லாம் நீங்க பண்றீங்களா? மச்சனம் சாயங்காலம் டைம் மறுபடியும் வந்து பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, நீங்களும் வீட்டுக்கு வந்து சமைச்சிட்டு போயிட்டு மதியானம் வந்து பார்த்துட்டு மறுபடியும் சாயங்காலம் ஃப்ரீயா இருந்தா வந்து செஞ்சு வச்சுட்டு போயிடும். இல்லை, இவ்வளோ பிரச்சனையிலையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கீங்க. அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா எத்தனை பேர் தான் வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து நான் இந்த வேலையை பார்க்கணும், அண்ணி பசங்க பார்க்கணும், அண்ணன் பசங்க பார்க்கணும். உங்களை ரொம்ப பாராட்டுறேன் சேகர். தேங்க்யூ மேடம். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் அப்படி இருக்கணும். பட் மணி, இது டாக்டர்கிட்ட ப்ராப்பராக பார்த்துட்டு இது நிறுத்த முடியுமா, இதுக்கு ஃபிசியோதெரப்பி தரணுமா? ஏன்னா நரம்பு சொல்லும் போது உங்கள் மசில்ஸும் ஃபுல்லாக வீக் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபிசியோதெரப்பி நிறைய பண்ணி காலில் சூடாக போட்டு பாண்டிச்சேரியில் 2-3 டாக்டர்கிட்ட காட்டும்போது நிறைய ஸ்டாக் வச்சு மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் அப்புறம் நம்ம வெளியிலையும் நிறைய இந்த சித்த வைத்தியம் கூட லேட்டஸ்டா வந்து பாண்டிச்சேரி ஒரு டாக்டர் பார்த்ததுக்கு ஒரு ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, இங்க எங்கேயும் காட்டாதீங்க, இங்க வந்து நீங்க வேற எங்கேயாவது போனா கூட எடுத்த ட்ரீட்மெண்ட்டே தான் திரும்ப திரும்ப அவங்க இந்த டெஸ்ட்டை தான் எடுத்துட்டு இருப்பாங்க, வேற எதுவும் எடுக்க மாட்டாங்க. நீங்க பெங்களூர்ல டெல்லிக்கு போறது இதுக்கு கரெக்டா இல்லைன்ற மாதிரி நீங்க அங்க போயிடுங்க. உங்களுக்கு புதுசா பாக்குறதுனால இந்த ட்ரீட்மெண்ட் இங்க பண்ண மாதிரி எங்களுக்கு எதுவும் தெரியல, அதனால நீங்க இந்த மாதிரி வெளியில போயிட்டீங்கன்னா அங்க போயிட்டு அதுக்கு தகுந்தது எல்லாமே அங்க உண்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த நோய்க்கு என்ன பேர் ஏதாவது சொல்லியிருக்காங்களா மணி? அதுவும் சொல்ல முடியும், ஒரு நரம்புல கிருமி பாதிச்சிருக்குன்னு தான் சொல்றாங்க. Persisting for 15 months muscular muscle biopsy nerve segment. இந்த ரிப்போர்ட் இருக்கு பாருங்க, நியூரோபேத்தாலஜி ரிப்போர்ட், நிம்ஹான்ஸ். ஆமாம், அதான். ஆமாம், இதில் தான் உங்களது என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு. எவிடன்ஸ் ஆஃப் டிஃப்யூஸ் அசிமெட்ரிக்கல் டிஸ்க் பல்ஜ் நோட்டட் at D, L1, L2, L3, L4, L4, L5. அதான் சொன்னேன், உங்களுக்கு முதுகுல ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. டிஃப்யூஸ் டிஸ்க் பல்ஜ் நாங்கள் பார்த்துருக்காங்க. இது நரம்பு மட்டும் இல்லை, பேக்கில் உங்களுக்கு இடுப்பில் ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் நரம்பு டாக்டர்கிட்ட போனீங்க, ஆனால் இந்த போன் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, ஆர்த்தோபேடிக் சர்ஜன்ஸ், அந்த ஆர்த்தோபேடிக் டாக்டர் கிட்ட போயிருக்கீங்களா? இல்ல, நரம்பு ஸ்பெஷலிஸ்ட் வேற, போன் ஆர்த்தோபேடிக்ல இருப்பாங்க. யாருமே அதை வந்து எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க, பிரைன் எல்லாமே ஓகே, டெஸ்ட் எடுத்தது ஓகே. ஆனா the minute L1, L2, L3, L4, L5 அந்த டிஸ்க் பல்ஜ் சொல்லும்போது அந்த ஸ்பைன் சம்மந்தப்பட்டமாக ஒரு விஷயம் இருக்கும்போது, அந்த முதுகு எலும்புல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு
ஆர்த்தோபெடிக் ஆர்த்தோவில் கம்ப்ளீட்டாக ஜிஹெச்ல நம்ம பாண்டிச்சேரியிலேயே என்ன பண்ணாங்க, ஒரு 6 மாதம் பார்த்துட்டு ஆர்த்தோவில் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இல்லை, பட் பல்ஜ் இருக்கு சொல்றாங்க. இது நிமான்ஸ்ல சொல்றாங்க. அந்த நிமான்ஸ்ல டிஸ்க் பல்ஜ் இருக்கு. முதுகு எலும்பு எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு பார்ட் தான் L1, L2, L2, L3 அந்த ஜாயின்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான். ஸோ அந்த டிஸ்க் பல்ஜ் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்கள் ஒரு ஆர்த்தோபேடிக் டாக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. பட் இது எல்லாத்தையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வி ஹாவ் அ ஸ்பெஷலிஸ்ட், ஒரு நியூரோலாஜிஸ்ட் வர போகிறாரு. நியூரோலாஜிக்கலி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா இவங்களுக்கு மட்டுமில்லை. மகேஷு பார்த்தோம், அவனுடைய நோய் அதுக்கு என்ன ஒரு சிகிச்சை கொடுக்க முடியுமா முடியாதா எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம மத்தியில் டாக்டர் மேம் வணக்கம். நீங்கள் நியூரோலாஜிஸ்ட், அவங்களுடைய கேஸ் ஸ்டடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். வாட் இஸ் த ப்ராப்ளம்? லைக் பேஷண்ட்க்கு வந்து நரம்புகள் எல்லாம் பாதிச்சிருக்குது. அதனால் பேஷண்ட்டுக்கு நடக்கிறது தொந்தரவாக இருக்குது. கை கால் வந்து வேலை செய்யறதுல கஷ்டமாக இருக்குது. கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுல கஷ்டமாக இருக்குது பேஷண்ட்டுக்கு. ஸோ இப்போ அந்த நரம்பு கோளாறில் வந்து இப்போது அன்ட்ரீட்டபிள் டிசீஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரீட்டபிள் காசஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணுவோம். அன்ட்ரீட்டபிள் டிசீஸ் தான் இவங்களை சொல்லி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நம்ம வேறு திருப்பி ரீஎக்ஸாமின் பண்ணி ரீட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ட்ரீட்டபிள் காஸ் வரலான்னு சொல்லிட்டு ஸோ ட்ரீட்டபிள் கண்டிஷன்ஸ் எல்லாமே ரூல் அவுட் பண்ணிட்டு we have treated as CIDPன்னு சொல்கிறது, க்ரானிக் இன்ஃப்ளமேட்டரி டீமைலினேட்டிங் பாலிராடிகுலோபதின்னு சொல்லி NTT. ஸோ அந்த டிசீஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அப்படி கண்டினியூ ஆகி ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போகலாம். சில பேருக்கு வந்து ரெமிஷன்ஸ் ரிலாப்சஸ் வரலாம். கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம், அப்புறம் ரிலாப்ஸ் ஆகலாம், திருப்பி நல்லா வரலாம். ஸோ அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் இப்போ பேஷண்ட் கொடுத்துட்ருக்கோம். பட் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுலேருந்து எந்த லாபமும் இல்லை, ஐம் ஜஸ்ட் கோயிங் வர்ஸ்ட்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபாலோ வந்துட்டு இருந்தீங்களா, ஃபாலோ க்ளோஸ் பண்ணிட்டீங்க? இந்த டேப்லெட் தான் மேடம் சாப்பிட்றது, அதே டேப்லெட் தான் மேடம் சாப்பிட்றது. பட் நீ வந்து பார்க்கல, இப்போ வேற எதுவும் ஒன்றும் பார்க்கல. என்ன வந்து பார்க்கல. பிகாஸ் ஐம் சிட்டிங் இல்லை, நாங்கள் டேப்லெட் வாங்க வந்தபோது டேப்லெட்டை ரிப்பீட்னு எழுதி டேப்லெட் வாங்கிட்டு அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்தீங்களா, அவர் வந்தாரு? கடைசி எப்போ வந்தீங்க? தொடர்ந்து வந்து ஒரு 3 மாசம் தொடர்ந்து வந்து மாத்திரை சாப்பிட்டோம். இது வந்து நீங்க கண்டினியூவா என்ன சொல்லுங்க, அந்த 2 வருஷம் கூட ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், நீங்க கண்டினியூவா சாப்பிடுங்க. பட் நீங்க திருப்பி வந்து பார்க்கவே இல்லையாப்பா? உள்ள இருந்தீங்க மேடம், பார்க்கலாமான்னு கேட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து யாருமே உள்ள அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து எங்களை தான் பார்க்கணும். நீங்க கேட்டதுக்கு தான் மேடம், இல்லம்மா இது நீங்க அவங்க கிட்ட பார்த்தாலும் நீங்க இதே டேப்லெட் தான் எழுதி தருவாங்க, இது நீங்க கண்டினியூவா சாப்பிட்டு தான் வந்து சப்போஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலன்னா நம்ம பேஷண்ட் அப்படிதான் கேட்டேன் மேடம். இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் தெரியல மேடம். டாக்டர் பார்க்கலாம். நீங்க வந்து என்ன பார்க்கலன்னா நாங்க 2-3 பேஷண்ட் டாக்டர். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வந்திருக்காங்க, வரும்போது ரெஸ்பான்ஸ் சரியில்லை, உங்களை பார்க்க விடல, அவங்க நீங்க அவங்க பார்த்தாலும் இதே மெடிசன் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி கிடையாதுப்பா, அப்படி கிடையாது. we sometimes keep changing the prescription. வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து என்ன ட்ரக்ஸ் உங்களுக்கு மாற்றி கொடுக்கலாமோ, இல்லாட்டி ஃபிசியோதெரப்பி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம். நீங்க அதான் மேடம் லாஸ்ட்டாக கேட்டதுக்கு இல்லை இது மாத்திரையே டேப்லெட்டே கண்டினியூ பண்ண சொன்னாங்க, வருஷங்கள் சாப்பிடணும், ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து பேஷண்ட்டை நீங்கள் கூட்டின்னு வந்து கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பாண்டிச்சேரியில் கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஒரு 3 மாசம் தொடர்ந்து கார் வச்சு வந்து கூட்டு வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா எழுதுறவங்களோட சரி போயிடுங்க, சீப் டாக்டர்லாம் பார்க்க முடியாது, ஏகப்பட்ட பேஷண்ட் பார்க்குறாங்கன்றதால பார்க்க முடியாது. நாங்கள் 2 மாதம் வந்து வெயிட் பண்ணி பார்க்க முடியும், காலையிலேருந்து வெயிட் பண்ணி முடியும். உங்களை மாதிரி இன்னி 2 பேஷண்ட் நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இல்லை மேடம், அவரோட வந்து ரெக்கமெண்டேஷனில் தான் போயிட்டு பெரிய லெவலில் தான் கொண்டு போய் பார்த்தோம். அதுக்கே அவர் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிட்டா அவங்க பார்த்துவாங்க நீங்கள் சொல்லிட்டு அவங்க எழுதுறவங்களோட போய் சொல்லிட்டாங்க. நோட்டு கொடுத்துருக்காங்க மேடம். நீங்கள் நோய் அப்படி இருக்கிறதுனால இப்போ சில பேருக்கு நோய் வந்து ரொம்ப நாள் இருக்கிறதுனால பேஷண்ட்க்கு வந்து 2-3 இஷ்யூஸ் இருக்குது. ஒன்று வந்து எமோஷனலாக தே வில் பிரேக் டவுன். எமோஷனலாக வந்து நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஆன்சைட்டி, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. பேஷண்ட் வந்து டிசீஸ் இம்ப்ரூவ் பண்ணல, அதோட வெளிப்பாடுகள் தான் இது. சோ அந்த ஆன்சைட்டி பெட்ல அட்மிட் பண்ணி வச்சிருந்தோம். சரி, அதனால தான் நம்ம வந்து இப்ப நம்ம எப்படி சொல்றோம்னா, அவங்களுக்கு பேஷண்ட் டிசீஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லியாச்சு, லாங் டைம் ஆகும், பிசியோதெரப்பி ஆகும், ட்ரக்ஸ் போடுங்க, மானிட்டர் பண்ணுவோம் அப்படி சொல்லி இருக்குது. ஸோ அதில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். வந்து நிமான்ஸுக்கு கொண்டு போயிட்டு சதை நரம்பு கொண்டு போய் செக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணல மேடம், டேப்லெட்டோட அனுப்பிட்டாங்க. அதனால தான் நம்ம சரி கேளுங்க. இப்போ எல்லா நரம்பு டிசீஸ்க்கும் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து க்யூர் கிடையாது. சில நரம்பு டிசீஸ் வந்து உங்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? சில நரம்பு டிசீஸ் வந்து ட்ரீட்மெண்ட் க்யூர் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கோர்ஸ் ஆஃப் தி ஆக்ஷனில் வந்து இப்போ டிசீஸ் பார்க்க புது ட்ரீட்மெண்ட்ஸ் வரும்போது பேஷண்ட்ஸ்க்கு அதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்போம், புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட், இந்த வியாதிக்கு பேர் என்ன? இப்போ இந்த பேஷண்ட்க்கு வந்து நாங்கள் ஃபைனலில் மேக் பண்ண டயக்னோசிஸ் வந்து CIDP, க்ரானிக் இன்ஃப்ளமேட்டரி டீமைலினேட்டிங் பாலிராடிகுலோபதி நாங்கள் நேம் பண்ணியிருக்கோம் பேஷண்ட்டுக்கு. இது எத்தனை பேருக்கு பாதிக்கும்? ஒரு 1000ல் ஒரு 5 பேர் அப்படி பாதிக்கப்படலாம். அது அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த நோய்
அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட் இருக்குது. இந்த நோய் வர்றதுக்கு காரணம் நிறைய காசஸ் இருக்குது. உங்களுக்கு இம்யூன் மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இடியோபேத்திக்னா அதுக்கு காரணமே இல்லாமல் இருக்குது. செகண்ட் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்னால இருக்கலாம். சில பேருக்கு வந்து செகண்டரி டு கேன்சர் அந்த மாதிரி இதில் வரலாம். அப்புறம் வேறு ரத்த கோளாறுகள் அந்த மாதிரிலாம் வரலாம். ரத்த கிருமிகள் ஹெச்ஐவி வைரஸ் கிருமியெல்லாம் கூட இதில் வரலாம். அப்புறம் நிறைய காரணங்கள் இருக்குது. பட் இது வந்து தமிழில் ரொம்ப ஈஸியாக சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா என்ன இருக்கும்? குரானிக் எப்படின்னா ரொம்ப நாள் இருக்குது. அக்யூட்னா உடனே இருக்குது. குரானிக்னா அது ரொம்ப நாளாக இருக்கிற நோய் இது. ஸோ அவங்களுடைய ரிப்போர்ட்ஸில் வந்து L2, L3, L3, L4, L4, L5ல பல்ஜ் இருக்குது, தேக்கல் சாக் இருக்குது அப்படின்னா என்ன? அது வந்து உங்களுக்கு வந்து தசை விலகி போய் அதனால நரம்பு நெய்யறதுனால வர இது அது வந்து ஒரு கோஇன்சிடென்டல் ஃபைண்டிங். எல்லாம் வந்து உங்க லம்பார் இடுப்பு. இவங்களுக்கு வந்து கை கூட இருக்குது. ஸோ கைக்கு வந்து அந்த எம்ஆர்ஐ ஃபைண்டிங்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் ஆகல. ஸோ இது வந்து ஜஸ்ட் அ கோஇன்சிடென்டல் ஃபைண்டிங். பட் அது வந்து டிசீஸோட காரணம் கிடையாது. ஓகே, ஸோ அது டிசீஸோட காரணம் கிடையாது. பட் எலும்புலயும் அந்த ப்ராப்ளம் இருக்கு, பேக் போன்லயும் ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, அது வந்து தனி என்டிட்டி. அது தனி என்டிட்டி, இது தனி என்டிட்டி. பட் இது வரைக்கும் அந்த பேக் போன் ப்ராப்ளம் ஆர்த்தோபெடிக் பார்க்கணும்னா இது வரைக்கும் யாருமே சொல்லலையே. பட் இல்ல, இந்த டிசீஸ்க்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. மேம் சம்பந்தம் கிடையாது. பட் நான் ஃபைண்டிங்ஸ் படிச்சிட்டு இருந்தேன். இல்ல, பட் we have taken a neurosurgeon's opinion. Okay. நம்ம neurosurgeon's ஆர்த்தோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. This is taken by a neurosurgeon, so neurologist we itself can treat it. Okay. So இதுக்கு ஆர்த்தோ பார்க்கணும்னு தேவையில்லை. It is not an orthopedic, it is a neurologist Neurological problem. We have decided. Okay. First உங்களுக்கு வந்து மோட்டார் நியூரான் டிசீஸ்னு லேபிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோட்டார் நியூரான் டிசீஸ்னா அதுக்கு வந்து இப்போதைக்கு வந்து சும்மா ட்ரக் ட்ரையல்ஸ் ஒன்லி ஆர் கோயிங் ஆன். ட்ரக் ட்ரையல்ஸ் தான் இருக்கு. அதுக்கு ஒரு பெர்மனன்ட் கியூர் கிடையாது. What is that? தட் இஸ் மோட்டார் நியூரான் டிசீஸ்னா உடம்புல இருக்க மோட்டார் நியூரான்ஸ் இல்லை, நம்மளுக்கு வேலை செய்யற எல்லா நியூரான்ஸும் அஃபெக்டா இருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுக்கு வந்து ட்ரக் ட்ரையல்ஸ் தான் இருக்கு. ஒரு பெர்மனன்ட் கியூர் அப்படின்றது இப்போ சோஃபார் இட் இஸ் நாட் கம். ஒன்லி ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரி. பட் அவங்களுக்கு வந்து சில டெஸ்ட் எடுக்கும்போது இல்லை, அப்போ நம்ம மோட்டார் நியூரான் டிசீஸ் வந்து டீஜெனரேட்டிவ் டிஸார்டர், தேய்மான நோய். ஸோ அதை நம்ம பிராண்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா ட்ரீட்டபிள் காசஸ் வில் ட்ரை. வேற என்னன்னா குணப்படுத்தக்கூடிய காரணங்கள்லாம் இருக்குதான்னு கண்டுபிடிச்சு அதை வில் ட்ரை ட்ரையல் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாம் பண்ணி சப்போஸ் we are not able to do it, then we brand it as motor neuron disease. ஸோ அட்லீஸ்ட் இந்த நோய்க்கு என்ன பேர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ டாக்டர் சொல்ற மாதிரி நீங்க மறுபடியும் அவங்கள போய் பார்க்கணும். இங்கே தான் இருக்காங்க, அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து நீங்க மருந்து சாப்பிட்றதுன்னு எடுத்துட்டீங்க. ஆமா, இப்போ 1 month சாப்பிட்றோம். அதுதான் இப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன். அது மாதிரி சில பேஷண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சம் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ஃபோன் அடிச்சு கூப்பிட்டு ஏன் வரல அப்படிலாம் வி ஜஸ்ட் கால் தெம் பேக். இது மாதிரி உங்களை மாதிரி இன்னொரு பேஷண்ட்ஸ் ஆக்சுவலி இம்ப்ரூவ் நல்லா. அந்த பேஷண்ட் இப்படி தான் பார்க்கவில்லைனாலும் அவங்க வந்து அங்கே நின்று எங்களை 3rd floor எதனா ஒரு ஃப்ளோரில் வந்து they will come and catch us. புரியுதாப்பா? நீங்க வந்து கார் வச்சு பார்க்கலன்றது அது ஒரு காரணம் கிடையாது. நான் சொல்றேன், இப்போ டாக்டர் இது வரைக்கும் முடிஞ்சு போன விஷயத்த மருந்து சாப்பிடுறது நிறுத்தாதீங்க. மருந்து சாப்பிடுறது அவங்க மருந்து கொடுத்துருக்காங்க, அந்த மருந்து எக்ஸசைஸ் பண்றீங்களா, பிசியோதெரபி பண்றீங்களா? நீங்க வீட்டுல நானே நீங்க வீட்டுல பண்றது சரி வராது. பிசியோதெரபிஸ்ட் வச்சு பிசியோதெரபி பண்ணாதான் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அது மாதிரி வச்சு பண்ணீங்களா? நீங்க பண்ணல. அது வந்து கரண்ட் வச்ச மாதிரி வச்சு அது பண்ணாங்க. கிடையாது. இல்ல மேடம், ஹாஸ்பிடல்ல சொல்லி கொடுத்தது வந்து நீங்க வீட்லயே பண்ணிக்கலாம். நீங்க பண்ணத நானே பண்ணதுனால நீங்க வந்து இப்படி கையெல்லாம் மடக்க நீங்க உங்களால பண்ண முடியும். சிலது தான் பண்ண முடியும். மேக்ஸிமம் இது பிசியோதெரபியும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண. ட்ரக்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸசைஸ் நல்லா பண்ணணும். இதுக்கு சில எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கு, அதை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. பட் சிலதான் உங்களால பண்ண முடியும். நாங்க என்ன சொன்னோங்க, கூட இருக்கவங்க கூட ஒரு அட்டெண்டர் இருந்தாங்க, உங்ககிட்ட நாங்க என்ன சொன்னோம், உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ண முடியாதுப்பா, நீங்க கூட இருக்கவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் அவங்க அட்டெண்டர்ஸ் கிட்ட எல்லாமே கிளியரா ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ் எல்லாமே எழுதியிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ்ல என்ன பண்றோம், என்ன கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இட் வாஸ் கிளியர்லி எக்ஸ்பிளைன் டு த பேஷண்ட் அட்டெண்டர்ஸ். அண்ட் பிசியோதெரபி சொன்னாலும் அவங்க மட்டும் தனித்தனியா பண்ண முடியாது, நீங்க கொஞ்சம் ஆள் வச்சு பண்ண, கூட இருக்க அட்டெண்டர் ஷுட் ஹெல்ப்னு சொல்லியிருக்கோம். அவங்களால டெஃபினெட் ஷீ கேனாட் டூ, எல்லாமே அவங்களால பண்ண முடியாது. பட் இது curable disease, doctor? We'll try. And how long is the process? We have to wait. There is no definite answer for us. நம்ம வந்து சில டைம் நியூராலஜியில் வந்து டிசீஸ் வந்து கோர்ஸ் பண்ண மாதிரி டிசீஸோட டயக்னோசிஸ் மாறலாம். First we make one diagnosis. As a disease progresses, the diagnosis might change. So at now வந்து we will not be able to tell a கரெக்டாக சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஓகே, அப்போ நீங்க டாக்டர் சொன்ன மாதிரி பிசியோதெரப்பி எடுக்கணும். நீங்க வீட்டில் பண்றதை விட பிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், கூடவே இருந்துட்டு உங்களுக்கு பிசியோதெரப்பி. ஏன்னா மசில் ஃபுல்லாக ஸ்ட்ரென்தன் பண்ணணும். That's very must. அதுக்கப்புறம் நீங்க டாக்டர் சொன்ன மாதிரி இங்கே தான் இருக்காங்க, பேசிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு டாக்டர் பார்க்க முடியலன்னா சொல்லாதீங்க, போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு மறுபடியும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஃபுல்லாக அது பண்ணிட்டு வாங்க. முயற்சி தான் பண்ண முடியும். திடீர்னு இப்படி ஒரு வியாதி நம்மளை பாதிக்குதுன்னா அதை சொன்னாங்க, அதை கேட்டேன், எதனால பாதிச்சிருக்குன்னா அதை சொல்லவும் முடியாது.
திடீர்னு பாதிக்கும் சில நோய்கள், அப்படிதான் இது. ஆனால் இந்த நோய் உங்களுக்கு பாதிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நமக்கு சரியாகலை, இவ்வளோ நாள் மாத்திரை சாப்பிட்டோம், ஃபிசியோதெரப்பி வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணோம், சரியாகலை, வேண்டாம், வேலைக்கு ஆகாது. ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும் நீங்கள். என்ன மணி எடுக்கிறோம் சரிங்களா? இல்லை அவங்க ஜிஹெச்எஸ் ஓப்பன் 24 hours இட்ஸ் ஓப்பன். உங்களுக்கு அங்கே நியூராலஜிஸ்ட் பார்க்கணும்னா 2 months கேஷுவலிட்டி அட்மிட் பண்ணால் கூட நியூராலஜியில் டேக் ஓவர் பண்ணி இந்த கேஸை கன்சர்ன் யூனிட் பார்த்துருவாங்க. ஸோ ஜிஹெச்சில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. 24 hours 365 days ஜிஹெச் கண்டினியூஸ் ஒர்க் ஆகுது. எல்லாரும் வந்து கெட் அட்மிட்டட் அண்ட் தே கேன் கெட் ட்ரீட்டட் ஆஸ் 3 மாதம் பெட்டில் இருந்துட்டு தான் அவங்களா டிசைட் பண்ணது அப்புறம் தான் போகணும். இல்லை அதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கப்புறமும் கொஞ்சம் அதிகமாக பாதிச்சிருக்கு. இப்போ ரொம்ப அதுக்கு முன்னே நான் பிடிச்சி நடந்தேன். இப்போ சுத்தமாக எப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா அங்கே ஃபிசியோதெரப்பி ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம், எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம், கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. வீட்டில் போய் உங்களால் ஃபிசியோதெரப்பி கண்டினியூ பண்ண முடியல, அதுதான் ப்ராப்ளம். இப்போ அங்கே வந்து ஷி வாஸ் கிவன் எவ்ரிடே ஃபிசியோதெரப்பி. அங்கே கூட இருக்க அட்டெண்டர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் உங்களால் நல்லா நடக்க முடிஞ்சது. பிடிச்சி நடப்பேன் சுத்தமாக ஹாஸ்பிட்டலில் அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டும் 3 months நானே தான் நடப்பேன். வாக்கர் ஒன்று வச்சுட்டு போயிட்டு வந்து நடந்து நான் பிடிச்சி நடந்துடுவேன். இப்போதான் ஒரு 4 months தான் சுத்தமாக. அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போய் மெயினாக அந்த ஃபிசியோதெரப்பி ஆரம்பிக்கணும். இந்த நரம்புனால உங்கள் மசில் ஃபுல்லாக பாதிக்கும். மசிலில் ஸ்ட்ரென்த்து இல்லைன்னா அந்த அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னா யூ கான்ட் வாக். ஆமாம், நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கீங்க, இதே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களால் நடக்க முடிஞ்சுது. செவரு பிடிச்சி வாக்கர் பிடிச்சி இருந்தாலும் நடக்க முடிஞ்சது உங்களால்? ஓரளவு ஏந்து இப்போ சுத்தமாக ஏந்திருக்கு. யாராவது தூக்கின்னு போனால் தான் தூக்கின்னு வர முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இல்லை இந்த ஸ்டேஜில் நீங்கள் தூக்கிட்டு போகிற ஸ்டேஜில் தான் ஹாஸ்பிட்டல் வந்தீங்க. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பேஷண்ட் இம்ப்ரூவ் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நான் நடந்து தான் பிடிச்சின்னு வருவேன். நீங்கள் நல்லா ஒன்றும் நடக்கலப்பா, கொஞ்சம் தான் அந்த அளவு தான் நான் வீட்டுக்கு போனது. இப்போ வந்து தான் திரும்ப தான் இப்போ ரொம்ப எல்லாம் பிடிச்சி தூக்கிற அளவு நிற்கிற அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் திருப்பி வாங்க. நீங்கள் கொஞ்சம் மனசு தளர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பேஷண்ட் கொஞ்சம் மனசு தளர்ந்துருச்சு, அதுதான் பிரச்சனை. இப்போ ரொம்ப மனசு தளரக்கூடாது. இல்லை கண்டிப்பாக கஷ்டமா இருக்கும் டாக்டர். ஏன்னா 2 குழந்தைங்க. புரியுது புரியுது. குழந்தை பார்க்கணுன்னா எல்லா தாய்க்கும் ஆசையாக இருக்கும், கொஞ்சணும்னு ஆசையாக இருக்கும், அவங்களுக்கு பிடிச்சது சமைச்சு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கும், அவங்க கூட விளையாடணும்னு ஆசையாக இருக்கும். அது எதுவுமே உங்களால் பண்ண முடியுது. உங்களுடைய மனவேதனை புரியுது எனக்கு. ஆனால் உங்களுடைய மிகப்பெரிய பலம் உங்களுடைய கணவர், உங்களுடைய கணவருடைய தம்பி, உங்கள் அம்மா எல்லாரும் கூட இருக்காங்க. அது மிகப்பெரிய பலம் உங்களுக்கு இருக்குது. முயற்சி பண்ணலாமே. கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் குணமாயிடுவீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது சில நேரத்தில் குணப்படுத்த முடியுமா முடியாது அதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் எந்த வியாதியை எடுத்த உடனே இது குணப்படுத்த முடியும்னா நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஃபிசியோதெரப்பி எடுக்கணும், எவ்வளோ நாள் ஆகும் அதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி தான் புவனேஸ்வரி இன்னைக்கு இருக்காங்க. ஆனால் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபிசியோதெரப்பி எடுத்துட்டு மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு குணமாயிடுவாங்கன்னா பசங்களோடைய கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை சொல்லும்போது ஃபேமிலியோடைய நல்லபடியாக வாழ்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நம்ம மத்தியில் மகேஷ் இருக்காரு. டாக்டர் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல, நடக்க முடியாது, பேர் சொல்லி கூப்பிட்டா மட்டும் திரும்பி பார்க்கும். பிறக்கும்போது 20 நாள் வரைக்கும் அழவே இல்லை. 40 நாள் இன்க்யூபேட்டரில் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஹீ இஸ் ஃபைன் சொல்லிட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் விட்டோடனே காது பிடிச்சி இழுத்துட்டே இருப்பான், இல்லை செவரில் போய் தலையடிச்சிட்டு இருக்கான், கை கட்ட வேண்டியதாக இருக்குது நிறைய நேரத்தில். ஒரு இட்லியாவது சாப்பிட்டுட்டு இருந்தான், இப்போ அதுவும் கிடையாது, வெறும் பால் குடிக்கிறான், வேற எதுவுமே வேண்டாமா அவனுக்கு. இந்த குழந்தை வந்து என்ன இருக்குன்னா, குழந்தை பிறந்தோன்னு ஃபஸ்ட்டு கத்தவே இல்லை குழந்தை. ஸோ குழந்தை பிறந்தோன்னு ரொம்ப நேரம் அவங்க சிரமப்பட்டு தான் குழந்தைய டெலிவரி பண்ணியிருக்காங்க. டெலிவரி பண்ணதுக்கப்புறம் குழந்தை கத்தவே இல்லை. ஸோ கத்தாமல் குழந்தை வந்து இன்குபேட்லேயே இருக்குது. ஸோ குழந்தை வந்து கத்தலைன்னா மூளைக்குள்ளே பிறந்து வந்து இவ்வளோ மூளை வந்து 30 செகண்ட் தான் வந்து அது ரத்தம் ஓட்டம் இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் டாலரேட் பண்ணும். இது ரொம்ப நேரம் கத்தாமல் இருந்து இது பண்ணாதுன்னா மூளை வந்து கொஞ்சம் பிரெயின் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் கால் ஹைபாக்சியா. பிரெயின் இஸ் கான் ஃபார் ஹைபாக்சியா. ஸோ வந்து இப்போ இந்த இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹைபாக்சிக் இஸ்கிமிக் என்கெஃபலோபதி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹைபாக்சிக் இஸ்கிமிக் என்கெஃபலோபதி ஆனதுக்கப்புறம் குழந்தை வந்து அந்த 2 கால் வரல, கை வரல, ப்ளஸ் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் பிஹேவியர்ஸ் வேறு இருக்குது. ஸோ அதோட சீக்வல் சொல்லுவாங்க. அந்த மூளையில் அந்த என்ன சொல்கிற மூளைக்கு ஏற்ற வந்து அந்த ஆக்சிஜன் அந்த பிளட் எல்லாம் போகலன்னா குழந்தை வந்து இந்த பிரெயின் டேமேஜில் இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகும். அதுதான் அந்த குழந்தையோட கண்டிஷன். இப்போ பிரசவ நேரத்தில் எந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் தலைக்கு போயிருக்கு? குழந்தை இப்போ உடனே டெலிவரி ஆகியிருந்தா மூளை வந்து பாதிக்காது.
ஸோ கொஞ்சம் ரொம்ப நேரம் இந்த ஸ்ட்ரெயின் டெலிவரி, ஸோ ரொம்ப நேரம் டெலிவரி வந்து ஸ்ட்ரெயின் பண்ணதுனால ஸோ பேபி வெளியில் வரும்போது பேபியோட தன்னால் சீக்கிரம் ஏங்க முடியல. ஸோ அதை பிரெயினுக்கு போகிற அந்த சுவாசம் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால பிரெயின் இஸ் கான் ஃபார் ஹைபாக்சியா. ஸோ அதோட சைடு எஃபெக்ட் தான் இது. இது சைடு எஃபெக்ட் இருக்குது. பட் இது வந்து இந்த வியாதி ட்ரீட் பண்ண முடியாதா? குழந்தை பிறந்து இந்த 1 இயர்லேயே வந்து அம்மா அப்பா வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த ஃப்ரீக்வெண்ட் டாக்டர் செக்கப்ஸில் போய் இந்த ஃப்ரீக்வெண்ட் ஐடென்டிஃபை பண்ணால் ஸோ அந்த ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது உங்களுக்கு வந்து மோட்டார் ரீஹாபிலிட்டேஷன், காக்னேட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பிரெயின் வந்து ஒரு பார்ட் ஃபங்க்ஷன் இழந்தாலும் இன்னொரு பார்ட் வந்து அந்த வளர்கிற குழந்தையினால டேக்ஸ் ஓவர் தி அதர் பார்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணால் யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் அமௌண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நாட் ஃபுல் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு 50% அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம். பட் இந்த மென்டல் மைல்ஸ்டோன்ஸ், அந்த மைல்ஸ்டோன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குது. மென்டல் மைல்ஸ்டோன்ஸ், மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ், காக்னேட்டிவ் மைல்ஸ்டோன்ஸ், தென் லாங்குவேஜ் மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒன்று இதுவும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த குழந்தைக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்தா தான் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். குழந்தைக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்க சொன்னாங்க. ஃபிசியோதெரப்பி மாத்திரம் இதுக்கு போகாது. தட் இஸ் இட் இஸ் அ கம்பைன்ட் டீம் எஃபர்ட். ஓகே. தட் இஸ் மென்டல் காக்னேட்டிவ் ஃபிசியோதெரப்பி ஹஸ் டு பி டன், காக்னேட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன். சரிங்க. தென் ஸ்பீச் ஹஸ் டு பி டன். ஸோ உனக்கு விஷன் கரெக்டாக இருக்கான்னு விஷுவல் எக்ஸாமினேஷன் பண்ணி அதுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கணும். கண் பார்வை கரெக்டாக இருக்கா அவனுக்கு? கரெக்டாக இருக்குங்க மேடம். நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா என்னைக்காவது ஒரு நாள்? பார்த்துருக்கோங்க மேடம். எப்போ? 2 வருஷம் 3 வயசுக்கு முன்னாடி. அப்போ கண் பார்வை கரெக்டாக இருக்கு. கண் பார்வையில் எந்த ப்ராப்ளம் இல்லை? எந்த ப்ராப்ளமும் இல்லை. பார்த்த டாக்டர் வந்து மூளையில் வந்து பிளட்டு சர்க்குலேஷன் ஆகாதான் இந்த பிரச்சனை, இதுக்கு பிசியோதெரப்பி பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லலைங்க மேடம். காது கேட்குதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? காது பார்க்குறோம். அதுவும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக எவாலுவேட் பண்ணி அதுக்கு ஒரு இந்த ஸ்பீச் தெரப்பி. அவனுக்கு வந்து ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண மாட்டான். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், இஸ் நாட் மீட்டிங் ஐ கான்டாக்ட். ஸோ அந்த ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ் ஆர் தேர். ஸோ அந்த ஐ கான்டாக்ட் மேக் பண்ணால் தான் அவன் வீ கேன் டீச் ஹிம். நம்ம அப்போ தான் வந்து அந்த ஐ கான்டாக்ட் ஃபாலோ பண்ணுறதுக்குலாம் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஸ்பெஷல் சென்டர்ஸ் இருக்குது. அங்கே போனால் அந்த சைல்டு வந்து கொஞ்சம் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண இம்ப்ரூவ் கொஞ்சம் ஸ்டார்ட் இம்ப்ரூவிங். டோட்டலி குணப்படுத்த முடியாதுங்கிறீங்க? டோட்டலி குணப்படுத்த முடியாது. அட்லீஸ்ட் வந்து அவனுக்கு அவனுடைய இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் லிவிங்ல கொஞ்சம் பெட்டர்மென்ட் பண்ணலாம். He is totally dependent now. அந்த இண்டிபெண்டன்சி கொண்டு வரலாம். Okay. You can make it independent for some time. Okay. Like டாக்டர் சொல்ற மாதிரி முழுசா குணப்படுத்த முடியாது. ஆனா இப்போ உங்களை நம்பி மட்டும்தான் இருக்கான்ல, அது இல்லாம பண்ணிக்கலாம். நிறைய இருக்கு. பிசியோதெரப்பி வந்து வெறும் கை காலுக்கு மட்டும் இல்லை. அவன் கண் பார்வை நம்ம கண்ணு பார்த்துட்டு ரொம்ப நேரம் இருக்க மாட்டேங்கிறான், இங்கே எங்கேயே சுற்றிட்டே இருக்கான். ஸோ முதல்ல அது சரி பண்ணணும். அப்புறம் நிறைய தெரப்பி இருக்குது. பேச்சு தெரப்பி வரணும் அவனுக்கு. அந்த பேசுறதுக்காக ஒரு ஐ கான்டாக்ட் இருந்தால் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதை நம்மளை பார்த்துட்டு அதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அது அவனுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் அவன் நடக்கிற அளவுக்கு அவனுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுத்தாக்கா அட்லீஸ்ட் இண்டிபெண்ட்டாக இருப்பான். இப்படி இருக்க மாட்டான். உங்களுக்கு யாருக்காவது ஒரு டவுட்னா டாக்டர் இங்கே தான் இருக்காரு, நீங்கள் கேட்கலாம். இல்லை, அவன் வேலையை அவன் நடந்துட்டு அவன் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணால் அவன் வேலை அவன் நடந்துக்கிட்டு எல்லாம் செய்வானா, கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டம் இல்லாத. ஃபிசியோதெரப்பி மட்டும் பத்தாது. அவனுக்கு ஃபர்ஸ்ட் தெரப்பி வந்து இவனுக்கு ஐ கான்டாக்ட், நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறான். ஸோ அந்த ஐ கான்டாக்ட் உண்டு பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தைய வந்து ஐ கான்டாக்ட் உண்டு பண்ணணும். நம்ம கூட இப்போ நம்ம சொல்கிறத வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். நம்ம பேசிகிட்டு இருக்கோம், குழந்தை அங்கே பார்த்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த ஐ கான்டாக்ட் நம்ம மேலே மெயின்டைன் பண்ணாதான் நெக்ஸ்ட் வந்து வி கேன் ஒவ்வொரு ஸ்டெப்பை ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ஸோ இயர்லி வந்து விஷுவல் சார்ட்டிங் பண்ணணும். நம்ம விஷயம் நம்ம கரெக்டாக நம்மளால தான் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கெல்லாம் சில தெரப்பீஸ் இருக்குது. இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணி அட்டென்ஷன் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஐ கான்டாக்ட் பண்ணணும். குழந்தை நம்ம சொல்கிறது வந்து புரிய வைக்கிறதுக்கு அட்டென்ஷன் வரணும். அப்போ தான் வந்து ஒன்னொரு ஸ்டெப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியும். சும்மா கை காலில் நீட்டி மடக்குனா மட்டும் குழந்தை வந்து பண்ணாது. அது புரியணும் இல்லை, நம்ம சொல்கிறது எது, என்ன பண்ண போகிறோம் அதுன்னு சொல்லி குழந்தைக்கு புரியணும். புரிஞ்சாதான் எதனா பண்ண முடியும். புரியாமல் சும்மா கை காலில் மட்டும் நீட்டி மடக்குனா குழந்தை நடக்க செய்யும். பட் வந்து நம்ம ஒரு ஐ கான்டாக்ட் பண்ணணும், அடுத்தவங்களை பார்க்கணும், நீங்கள் பேசுகிறத கேட்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதுக்குன்னு உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அந்த ஸ்கூல்ஸில் கொண்டு போய் விட்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் இருக்காங்க, ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு தெரப்பிஸ்ட்கிட்டையும் தனியாக போட்டு நீங்கள் அதை கற்றுட்டு வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸை கொஞ்சம் பண்ணிங்கன்னா பேஷண்ட் கொஞ்சம், எனக்கு 2-3 பேஷண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப ஒரு ஐ கான்டாக்ட் இல்லாத சைல்டு வந்து இப்போ வந்து ஐ கான்டாக்ட் வந்து கொண்டு வருது, ஐ கான்டாக்ட்லாம் கொண்டு வராங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ரொசீஜர். ஏன்னா நீங்கள் அங்கே கற்றுட்டு வந்துடுவீங்க, இங்கே வீட்டில் வந்து நீங்கள் உடனே பண்ணணும்னு நினைப்பீங்க, குழந்தை பண்ணாது, அப்போ கோவம் வரும். ஸோ அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு டைம் கன்சூமிங் அண்ட் டாஸ்க் ஓரியன்ட் ப்ராசஸ். அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும்ல. பொறுமை வேணும், அதுதான். இப்போது மகேஷ்க்கு இருக்கிற ப்ராப்ளம் செலிப்ரல் பால்சியில் எடுக்க முடியுமா?
செரிபிரல் பால்சியோட இது வந்து ஒரு ஹைபாக்சிக் இஸ்கெமிக் என்கெஃபலோபதி சீக்வலாக எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், நீங்கள் அந்த மெடிக்கல் டேர்ம் சொன்னீங்க பாருங்கள். நம்ம மக்கள் அந்த மெடிக்கல் டேர்ம் புரியாது. அவங்களுக்கு சிம்பிளான வார்த்தைகளில் ரொம்ப சரளாக சொல்லணும்னா என்ன இருக்கும்? குழந்தைக்கு வந்து இந்த பிறக்கும்போது கரெக்டான ரத்த ஓட்டம், மூளைக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் கரெக்டாக போனால் தான் அதோட ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக இயங்க முடியும். ஏன்னா குழந்தைங்களோட மூளை வந்து முதல் 3 மாதத்துக்குள்ளேயே டெவலப் ஆகிடுது. அப்போது ஸோ அந்த மாசமாக இருக்கும்போது கூட அந்த ஏதோ அம்மாவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இல்லை வேறு எதுனா ப்ராப்ளம் இருந்தாலும் கூட அந்த மூளையில் ப்ராப்ளம் வரும். பட் வந்து இது அவங்க அந்த ஸ்கேன் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தா அவங்க வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் டெலிவரி தான் இதெல்லாம் நடந்திருக்குது. பட் உள்ளே அந்த இன்சல்ட் இருந்துச்சா நம்மளுக்கு தெரியல. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எதனா இன்சல்ட் வந்துச்சா நம்மளுக்கு தெரியல. அந்த இங்கே வச்சிருக்க ரெக்கார்ட்ஸ் பார்த்தா இது வந்து எல்லாமே ஆஃப்டர் டெலிவரின்ற மாதிரி வந்துருக்கு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னு முக்கியமாக டெலிவரி பண்ணதுக்கப்புறம் குழந்தை தலை வெளியில் வந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் யாருமே இல்லை. அங்கே ஒரு ட்ரெயினி நர்ஸ் மட்டும் தான் இருந்தா. வேற கேஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. பக்கத்தில் ஒரு எமர்ஜென்சி வந்தது, அதனால வேற கேஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. ஏன் கூட டெலிவரியில் யாருமே இல்லை. ஸோ குழந்தையோட தலை மட்டும் வெளியில் ரொம்ப நேரம் இருந்தது. இல்லை அது வந்து லேபர் நேச்சுரலாக இருக்கும்போது லைட்டாக அசஸ் பண்ணாலே வந்துடும். ஒரு டிஃபிகல்ட் லேபர் வந்து இட் வில் டேக் டைம். ஒரு நார்மல் லேபரில் வந்து ஹெட் வந்துட்டால் நல்ல கன்ட்ராக்ஷன் தானே. சில டைம் நம்ம டெலிவரி போகும்போது நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே ஃபுல் பேபி டெலிவரி ஆகி இருக்கும். ஸோ இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகிடும். ஸோ லைட்டாக வந்து அதை அசஸ் பண்ணுறதுலாம் வந்து இந்த பெரினியல் டேர் அப்படிலாம் வராமல் இருக்க தான் அசஸ் பண்ணுறது. பட் இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் குட் அண்ட் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் ஃபைன் அப்படின்னா நார்மலாகவே டெலிவரி. அபிராமி, உங்களுக்கு டாக்டர் எல்லா விளக்கம் சொல்லியிருக்காங்க. பிரசவ நேரத்தில் வந்த பிரச்சனை இது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது பிரசவ நேரத்தில்? ஆமாங்க மேடம். அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. சில நேரத்தில் இந்த பிரச்சனைகள் வரும். குழந்தைங்களுக்கு மூளைக்கு ரத்தம் போல அந்த ஆக்சிஜன் சொல்கிறோம், நம்ம சுவாசிக்கிற காற்று, அது 30 செகண்ட் மட்டும்தான் மூளைக்கு அந்த காற்று அந்த ரத்தம் போலன்னா நம்மளால தாங்க முடியும். அதுக்கு மேலே தாங்க முடியாது. ஸோ குழந்தைக்கு 30 செகண்ட் தாண்டியும் அந்த ரத்தமும் அந்த காற்று கரெக்டாக போகலை. அதனால தான் குழந்தை இப்படி இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி முழு குணம் படுத்த முடியாது. ஆனால் அவன் கொஞ்சம் இண்டிபெண்ட் ஆகிற மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் உங்கள் மேலே தான் டிபெண்ட்டாக இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் போக்குறதுக்காக வழி இருக்கு. ஃபிசியோதெரப்பி கை காலுக்கு மட்டுமல்ல, டாக்டர் சொன்ன மாதிரி முதல்ல ஐ கான்டாக்ட் இருக்கணும். இந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பள்ளிக்கூடமே இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துல நிறைய விஷயங்கள் பசங்களுக்கு இண்டிபெண்ட் ஆகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் முதல்ல அது எங்கே இருக்குது? நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க? ஆமாங்க மேடம். சேலத்தில் நிறையாவே இருக்கும். சேலத்தில் இருக்குப்பா. சேலத்தில் இருக்கீங்களா நீங்கள்? அங்கே வந்து சேலம் ஆத்தூர். சேலம் ஆத்தூர். ஸோ நீ அங்கே இருக்கிற அங்கே டாக்டர்ஸ் வந்து அங்கே சேலம் மெடிக்கல் காலேஜில் நரம்பியல் டிபார்ட்மெண்ட்டில் போய் நரம்பு டாக்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து இதை எங்கே இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே கொண்டு போய் அந்த குழந்தைய அங்கே விட்டுட்டு நீங்களும் கொஞ்சம் கூட இருந்து அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணால் தான் வந்து இது பண்ணும். நம்ம குழந்தைய இங்கே பாரு அங்கே பாருன்னா அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அந்த குழந்தை வந்து அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்குது, அதுக்குன்னு பீப்புள் ட்ரெயின்டாக இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வீட்டில் வச்சு பார்த்தா இந்த மாதிரி குழந்தைக்கு பொறுமை வராது. ஏன்னா குழந்தை நம்ம சொல்லும் போது இது வந்து மூளை அவ்வளோ கரெக்டாக இல்லைனால நம்ம சொல்கிறது அது கான்ஸ்டன்டாக கேட்காது. கொஞ்சம் நேரம் கேட்கும், கொஞ்சம் நேரம் கேட்காது. சேலத்தில் போய் அவங்க சொன்ன மாதிரி மெடிக்கல் காலேஜுக்கு போய் அங்கே அந்த நரம்பு டாக்டர் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த தெரப்பி எல்லாம் எங்கெல்லாம் இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்க கூடவே கொஞ்ச நாள் இருந்துட்டு நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக இந்த நிலைமையிலேருந்து இன்னும் பெட்டராக வருவான். எல்லாம் உங்களை சார்ந்தது இருக்கணும்னு இருக்காது. அவன் இதை விட தாண்டி பெட்டரான நிலைமைக்கு வந்துடுவான். சரிங்களா? அதுதானே நமக்கு முக்கியம். இப்போதுக்கு மனசு தளரக்கூடாது. மனசு தளராமல் கொஞ்சம் இப்படி இருக்கும்போது கொஞ்சம் மனசு தளர்ந்துட்டு மனசு கொஞ்சம் சோர்வடையாமல் தைரியமாக கொஞ்சம் ட்ரீட் பண்ணால் பேஷண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். உலகத்தில் எந்த வலி வேணாலும் தாங்கிடலாம். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எந்த தாயால் தாங்கிக்க முடியாது. மகேஷ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. பிரசவ நேரத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. ஆனால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து மகேஷ் பெட்டர் ஆவான்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, ஃபிசியோதெரப்பி தேவைப்படுது, ஆக்குபேஷனல் தெரப்பி தேவைப்படுது. அது எல்லாமே பண்ணால் இந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக பெட்டர் ஆவாங்கன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சில நேரங்களில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு நமக்கு கிடைக்காது, ஆனால் அந்த தீர்வு கிடைக்கிற ஒரு பாதை நமக்கு கண்டிப்பாக காட்டி கொடுப்பாங்க.
இன்னைக்கு டாக்டர் நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்க, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம்